அன்பார்ந்த சகோதரங்களே, புனித செபஸ்தியாருடைய பெருவிழாவை கொண்டாட இந்த யாழ் நகரிலே அமைந்திருக்கிற ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு, திருவிழா திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய இந்த திருவிழா திருப்பலியை யாழ் அமலமரி தியாகிகளின் யாழ் மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயந்தன் பச்சேக் அடிகளார் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுக்கின்றார். அவரை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். சில நாட்களுக்கு முன்னர் அவர் மீண்டும் யாழ் மாகாண அமலமரி தியாகிகளின் முதல்வராக நியமனம் பெற்றிருக்கிறார். அவரை வாழ்த்தி வரவேற்கின்றோம். அனைவரும் எழுந்து நின்று பவனி பாடலிலே பங்கேற்போம். அன்பு தீபம் இதயமே
இதயங்களை மகள வந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, இனிமையான இந்த காலை வேளையில் இறை சன்னிதானம் கூடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று நிற்கின்றோம். இன்றைய இந்நாளில் எம் பங்கின் பாதுகாவலராம் புனித செபஸ்டியாருக்கு விழா எடுக்கின்றோம். இயேசுவுக்கு சாட்சியம் கொடுக்கும் புனிதர்களாவும் என்ற கருப்பொருளில் சிந்திக்க தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இவர் பிரான்சிஸ் நாட்டில் நாதார் கோவில் என்ற இடத்தில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கிறிஸ்தவ அழைப்பை ஏற்று நிறைவாக பணிபுரிந்தவர். கிறிஸ்துவிற்காக இரத்தம் சிந்திய புனிதர்களில் செபஸ்தியாரும் ஒருவராவார். தான் பெற்ற அழைப்புக்கு ஏற்ப வாழ்க்கை வாழ்ந்தவர். எத்தனையோ தடைகள் அவரை முன்னிருந்து தாக்கிய போதும் அதற்கு அஞ்சாது இயேசுவே தம்மிற்பர் இரட்சகர் என்று அஞ்சா நெஞ்சம் கொண்டவராய் விசுவாச சாட்சியம் பகிர்ந்தவர். தாம் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு புதுமைகள் செய்தவர். இத்தகைய நற்பண்புகளை தன்னகத்தை கொண்ட புனிதரை நாம் மனமாற வாழ்த்துகின்றோம். அவர் விட்டு சென்ற அனைத்து நற்பணிகளையும் எம் வாழ்வில் கடைபிடித்து வாழ இறைவரம் கேட்டு தொடரும் பலியில் பக்தியோடு தொடர்வோம். இப்புனிதர் இறைவனின் சட்டத்திற்காக சாகும் அளவிற்கு போராடினார். இறை பற்றில்லாதோரின் வார்த்தைகளுக்காக அவர் அஞ்சவில்லை. ஏனெனில் உறுதியான பாறை மீது அவர் கட்டப்பட்டிருந்தார். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. யாழ் பேராலய கடற்கரை தெரு புனித செபஸ்தியார் ஆலய பங்கு குழுமமாக இப்புனிதரை நோக்கி வந்து சேருகின்ற பக்தர்களாக புனிதரின் பாதுகாவலிலே வாழுகின்ற பரிந்துரையை நாடுகின்ற விசுவாச குழுமமாக இப்பெருவிழா திருப்பலியிலே இணைந்திருக்கின்றோம். ஆண்டவர் புனிதர் வழியாக செய்கின்ற ஒவ்வொரு நன்மைத்தனத்திற்காகவும் அவர் நமக்காக பரிந்துரைக்கின்ற ஒவ்வொரு பொழுதிற்காகவும் நமது வாழ்வில் அவர் இரண்டர கலந்து நம் நம்பிக்கை பயணத்தில் அவருடைய பரிந்துரையும் ஆசீர்வாதமும் பாதுகாவலும் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் இளையோருக்கும் மூத்தோருக்கும் குடும்பங்களுக்கும் புனிதரின் பரிந்துரை நாடி நிற்கின்ற அயலிலே உள்ளவர்கள், தூரத்திலே இருந்து கொண்டு ஆத்மார்த்த ரீதியாக இவ்விழாவிலே கலந்து கொள்ளுகின்றவர்கள், நமது உறவுகள், சொந்தங்கள், நமது ஆலய குழுமம் யாரையெல்லாம் அரவணைத்து நிற்கின்றதோ அத்தனை பேருக்கும் புனித செபஸ்தியாரின் பரிந்துரையும் முன்மாதிரிகையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களாய் நமக்கு வழங்கப்பட கடவன. ஆண்டவர் தமது இரக்கத்திலும் அருளிலும் புனிதரின் பரிந்துரையிலும் நம்மை கருணையோடு கண்ணோக்கி தமது ஆசீர்வாதங்களை நமக்கு நிறைவாக பொழிவாராக. இறை கொடைகளை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியற்றவர்கள் என்பதை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடி பலியில் இணைவோம், பந்தியில் அமர்வோம், இறைவரம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விசுவாச துணிவை எங்களுக்கு அருளுமே மன்றாடுகின்றோம். உம்முடைய மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்டப் பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய நாங்கள் கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 9 முடிய. நல்லார் பொல்லாரின் முடிவு. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடன் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரு துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இறைவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வார். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக, எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர்
துன்பத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியில் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் என்னை விடுவித்தார். பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 14 தொடக்கி 17 முடிய. நீதியின் பொருட்டு துன்புற வேண்டி இருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனங்கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயரவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடை அளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதா இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கின்றவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுள்ளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்லுபவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். அல்லேலூயா. பாடுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவோம், ஆத்மரித்து பாடுவோம், நாம் எல்லோரும் பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூயமத்தியை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்திய நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 26 தொடக்கம் 33 வரை.
எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடியிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நீங்கள் அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை முன்னிலையிலும் நான் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன் என்றார். வாழ்வதரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் விழாவெடுத்து கொண்டாடுகின்ற செபஸ்தியார் நமக்கு, நம் தல திருச்சபைக்கு, இந்த மண்ணிற்கு, இந்த நாட்டிற்கு மிகவும் நெருக்கமானவர். அன்னை மரியாள், புனித அந்தோணியார் வரிசையிலே அடுத்த இடம் பிடிப்பவர் புனித செபஸ்தியார். செபஸ்தியாரை நாடி வருவோர், செபஸ்தியாரை கொண்டாடுவோர், செபஸ்தியாரை கையேந்தி நிற்போர், செபஸ்தியாரின் வழிகாட்டுதலிலே, அரவணைப்பிலே ஆலய குழுமங்களாக, பங்கு திரு அவைகளாக வாழ்ந்து வருகின்ற மக்கள் கூட்டம் நாம். இவர் நம்மை, நம் திரு அவையை ஆண்டவருக்கு நெருக்கமாக நடப்பிப்பதில் நமக்கு பரிந்துரை செய்து நமது வாழ்வோடு இரண்டர கலந்திருக்கின்றார். புனித செபஸ்தியாருடைய வாழ்க்கை சரித்திரம் நாம் அடிக்கடி கேள்விப்படுவது, வாசிப்பது, தியானிப்பது, மற்றவருக்கு எடுத்து கூறுவதாக நன்றாக பரிச்சயப்பட்ட ஒரு வாழ்க்கை சரித்திரமாக அறிந்திருக்கின்றோம். போர் வீரராக, தளபதியாக இருந்து ஆண்டவரை மறுதலிப்பதை விட கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியம் தந்த இந்த புனிதர் நமக்கு நம் திருமுழுக்கு கடமையை, ஞானஸ்நான கடமையை என்றும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். இரத்த சாட்சிகளாக, சீடர்களாக வாழ்வதற்கு நாமும் நமது நாட்களிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரத்தம் சிந்தி இயேசுவை நாங்கள் அறிக்கையிடுகின்ற ஒரு முறைமை இருந்தது. இன்றைக்கு இரத்தம் சிந்தாத வகையிலே நாம் கிறிஸ்துவை அறிக்கையிட வேண்டிய இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். விசேடமாக நாம் வாழ்கின்ற நமது சமகால சூழ்நிலையில் ஆண்டவரை எடுத்து பேசுகின்ற இரத்தம் சிந்தா வெள்ளை சாட்சியம், வெள்ளை மறைசாட்சியம் என சொல்லக்கூடிய அளவிற்கான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டிய தேவை இருக்கிறது, கடமை இருக்கிறது. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இவர்தான், நாங்கள் நம்புகின்ற கடவுள் இந்த கடவுள்தான், தன்னை காத்து கொள்ள முடியாமல் சிலுவையிலே தொங்கிச் செத்தவர் எனது மீட்பராக இருக்கின்றார் என நாம் இரத்தம் சிந்தியும் சாட்சியம் பகரலாம். நமது வாழ்வாலும், வார்த்தையாலும், வாடிக்கையாலும், நமது நடைமுறைகளாலும், நமது கிறிஸ்தவ ஜீவியத்தாலும்
சாட்சியம் பகர வேண்டியிருக்கின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் சவால் மிகுந்தது. விசுவாசத்திற்கு, சமூக வாழ்விற்கு, ஒழுக்க வாழ்விற்கு எத்தனையோ சவால்கள் நிறைந்து நம்மை நெருக்குகின்ற பொழுது, அந்த இடத்திலெல்லாம் இது எனது ஆண்டவர் எனக்கு சொல்லித் தந்தது, இது எனது புனிதர் எனக்கு படிப்பித்து நிற்பது, அந்த வாழ்விலே அந்த வழியிலே நான் வாழுகின்றேன் என சாட்சியம் பகர வேண்டிய தேவை இருக்கின்றது. லூக்கா நற்செய்தியிலே ஒரு சம்பவம் வரும். ஆண்டவர் போதிக்கின்ற பொழுது ஒரு உவமை என்று சொல்லுவார். ஒரு வியாபாரி அந்த பகுதியிலே வயல்வெளியிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றான். ஒரு இடத்தை காணுகின்றான். அங்கே ஏதோ தெரிகிறது. அண்மித்து செல்லுகின்றான். நன்றாக உற்று நோக்குகின்றான். அங்கு ஒரு புதையல் இருக்கின்றது. அந்த புதையலை தன்வசப்படுத்தி விட வேண்டும் என்ற நோக்கிலே தன்னிடம் உள்ளதெல்லாம் விற்று அந்த நிலத்தையே வாங்கி விடுகின்றான். அந்த பொக்கிஷத்தை தனதாக்கிக் கொள்வதற்காக தன்னிடமிருந்த அத்தனையையும் அவன் செலவிட்டு அந்த நிலத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுகின்றான். உயர்ந்த ஒன்றிற்காக, பெருமதிமிக்க ஒன்றிற்காக அவன் தன்னிடமிருந்த அத்தனையும் இழப்பதற்கு தயாராக இருந்தான். அந்த உவமை இன்னும் ஒரு வியாபாரியை பற்றி பேசும். அவன் தனவந்தனாக இருந்தான். வியாபாரத்திலே பெருத்த சம்பாத்தியம் பெற்று நன்றாக ஜீவித்தான். விலையேறப் பெற்ற ஒரு முத்து ஒன்று அவன் கண்களிலே தென்படுகிறது. விற்பனைக்கு இருக்கிறது. இந்த முத்து பெறுமதியானது என்று சொல்லி அதன் பெறுமதியை நன்கு உணர்ந்தவன் அதை வாங்கிக் கொள்வதற்காக, தன்வசப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருக்கின்ற மற்ற எல்லா சொற்றையும் அந்த முத்திற்கு விலையாக கொடுத்து அந்த பெறுமதி மிக்க முத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகின்றான். ஆண்டவர் இயேசு நமக்கு அந்த முத்தாக, அந்த சொத்தாக, அந்த புதையலாக இருக்கின்றார். அவரை சுவீகரித்துக் கொள்வதற்காக நம்மிடம் இருக்கக்கூடியவற்றை நாங்கள் அடகு வைப்பது, ஈடு வைப்பது, அதை விற்று ஆண்டவரை வாங்கிக் கொள்வது என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கும். விண்ண கொடைகளை வாங்கிக் கொள்வதற்காக மண்ணக செல்வங்களை நாங்கள் விலையாக கொடுப்பது. ஆனால் நம்மை சுற்றி இருக்கின்ற நம்முடைய சீவியத்திலே பார்க்கின்ற பொழுது சில வேளைகளிலே மண்ணகத்து செல்வங்கள், மண்ணகத்து சொகுசுகள், மண்ணகத்து பெருமைகள், மண்ணகத்து மகிழ்ச்சிகள், மண்ணகத்தினுடைய இந்த செல்வங்கள் இவற்றிலே நாங்கள் கரிசனை கொண்டு விண்ணகக் கொடைகளை இழந்துவிடக்கூடிய ஒரு இடத்திற்கு தள்ளப்படுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு நாமும் காரணம், நம்மை சுற்றி இருக்கின்ற சமூகமும் காரணம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை கலாசாரமும் காரணமாக இருக்கலாம். நமது விசுவாசத்தை நாங்கள் எங்கே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் அலங்காரங்களிலும், சோடினைகளிலும், விளக்குகளிலும், வான வேடிக்கைகளிலும் மாத்திரம் நாங்கள் விழாக்களை, எங்கள் விசுவாசத்தை கொண்டாட முடியாது. அது எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து கலக்கின்ற பொழுது அழகான வாழ்வாக, அலங்கரிக்கப்பட்ட வாழ்வாக, விளக்குகளிட்டு வெளிச்சமிடப்பட்ட வாழ்வாக, சத்தமாக எடுத்து பேசக்கூடிய வாழ்வாக, அந்த வாழ்வே ஒளிபெருக்கிகளாக சோடிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியமாக இருக்கும். அப்பொழுது எங்களுடைய விசுவாச வாழ்வு தினந்தோறும் கொண்டாடப்படும். ஆலயங்களில் மாத்திரமல்லாமல் எங்கள் வீட்டு வளவிற்குள்ளும், எங்கள் தெருக்களிலும், வேலை செய்கின்ற இடங்களிலும் ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள், ஏன் இன்றைக்கு இப்படியெல்லாம் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது, அழகாக இருக்கிறதே, மக்கள் எல்லாம் நன்றாக வெளிக்கிட்டு மகிழ்ச்சியோடு ஒன்று கூடியிருக்கிறார்களே, என்ன விடயம் என்று இந்த ரோட்டிலே போகின்ற ஒரு சாரதை கேட்கின்ற பொழுது இன்றைக்கு செபஸ்தியார் பெருநாள் கொண்டாடுகிறார். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றவர்கள் ஏன் இவர் இப்படி நடந்து கொள்கின்றார் என்று கேட்கின்ற பொழுது இவன் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை சார்ந்தவன், செபஸ்தியாரை வழியிலே கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவன் என்று எங்கள் வாழ்க்கையை பார்த்து, வாழ்க்கை அலங்காரத்தை பார்த்து, எங்கள் வார்த்தைகளை பார்த்து, எங்களுடைய வாடிக்கைகளை பார்த்து மற்றவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்றால் அது சாட்சியமாக இருக்கும். அது இரத்த சாட்சியத்திற்கு சமனான வெள்ளை சாட்சியமாக, மறை சாட்சியமாக இருக்கும். அன்புள்ளவர்களே, புனிதரை கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் புனிதர் எங்கள் வாழ்விலே கலந்து இருக்கின்றார்
எங்களோடு நெருங்கி இருக்கின்றார். அவர் எங்களுக்கு போதிப்பது இதுதான். ஆண்டவரை எடுத்து பேசுகின்ற அவருடைய சீடர்களாக நாங்கள் இருப்போம். ஆண்டவரை அடையாளம் காட்டுகின்ற நாங்கள் வெளிச்சங்களாக இருப்போம். அண்மையிலே ஒரு செய்தி ஒன்று வாசிக்க நேர்ந்தது. கத்தோலிக்க யாழ்மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடமராட்சி கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு, அந்த பங்கிலே பங்குக்குருவானவர் ஒரு அதிரடியான அறிவித்தல் ஒன்றை சொல்லியிருந்தார். இனிமேல் நமது பங்கு சமூகத்தில் இருந்து சமூகத்திற்கு ஒவ்வாத, சமூகத்தை வழி புரளச் செய்கின்ற, பிள்ளையான வழிகளிலே இட்டுச் செல்லுகின்ற வேலைகளிலே, தொழில்களிலே, காரியங்களிலே, குற்றச் செயல்களிலே ஈடுபடுவோரை பங்கு ஆலயத்திலே இருந்து புறம்பாக்கி வைப்பது. அது ஒன்றும் புதிய விடயம் கிடையாது. நமக்கு தெரியும், காலகாலமாக நாங்கள் அவ்வாறான பழக்கங்களை கை கொண்டு வருகின்றோம். சமூகத்திற்கு, ஒழுக்கத்திற்கு எதிரானவற்றை ஒரு குடும்பமோ ஒரு நபரோ செய்கின்ற பொழுது, மேற்கொள்ளுகின்ற பொழுது அவரை அந்த பங்கு சமூகத்திலே இருந்து, வழிபாடுகளிலே இருந்து, அந்த பங்கு காரியங்களிலே இருந்து புறம்பாக்கி வைப்பது. திருமண சட்டங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் அதை மிகவும் இறுக்கமாக கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது சொல்லப்பட்ட அறிவித்தல் என்னவென்று சொன்னால், மக்களை, இளையோரை, இந்த சமூகத்தை வழிதவறி செல்லக்கூடிய போதை வஸ்து தொடர்பான விடயங்களிலே ஒரு நபர் ஒருவர், குழு ஒன்று ஈடுபடுமாக இருந்தால் அந்த குடும்பங்களை, அந்த நபர்களை ஆலய செயற்பாடுகளில் இருந்து, நம்பிக்கையோடு வழிபடுகின்ற குழுமத்திலே இருந்து அவர்களை புறம்பாக்கி வைப்பது. அதில் ஏராளமான சிந்தனைகள் நமக்கு உண்டு. எங்கே இருந்த ஒழுக்க வாழ்வு இன்றைக்கு இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு இறங்கி வந்து விட்டது என்று சொன்னால், நாம் நம்மை பற்றி, நமது வாழ்க்கையை பற்றி, நமது சீவியத்தை பற்றி இளையோர் மாத்திரமல்ல எல்லோரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். சாட்சிகளாக வாழ வேண்டிய நாங்கள் இறங்கி வந்து இப்பொழுது குற்றவாளிகளைப் போல அறிவுறுத்தப்படுகின்றோம் என்று சொன்னால் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் என்ற கேள்வி 2026ஆம் ஆண்டு தை மாதம் 20ஆம் தேதி இந்த நாட்களிலே, சமகாலத்திலே நாங்கள் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது. அன்புள்ளவர்களே, நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பாதையை நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் உரசி பார்ப்பது, உற்று நோக்கி பார்ப்பது, சீர்தூக்கி பார்ப்பது, ஆலயங்கள், வழிபாடுகள், கொண்டாட்டங்கள், அத்தோடு சேர்த்து எங்களுடைய வாழ்வு, சமூகத்தை நோக்கிய எங்களுடைய பார்வை, நாளைய நமது பிள்ளைகளுக்கு நாங்கள் விட்டு செல்ல இருக்கின்ற இந்த வாழ்க்கை விசுவாச பந்தயம், தீமை செய்து வெல்லுவதை விட நன்மை செய்து தோற்று போவது மேல், சாத்தானோடு இருந்து வெல்வதை விட ஆண்டவரோடு இருந்து தோற்று போவதை மேல். நீங்கள் சிட்டுக்குருவிகளை விட உயர்ந்தவர்கள். விண்ணக தந்தை நம்மை மீட்டுக்கொள்ள முத்துக்களாக நம்மை கருதினார், புதையலாக நம்மை கருதினார். தன்னிடமிருந்து அத்தனையும் விற்றார், இழந்தார், தாரை வார்த்து கொடுத்தார். சிலுவையிலே தனது அன்பார்ந்த மகனை அவர் விற்று அழித்து, தகுதியற்ற என்னை, தகுதியற்ற உங்களை, தகுதியற்ற நம்மை அவர் சுவீகரித்துக் கொள்ள தனது மகனை அவர் விற்று ஈடு கொடுத்து தாரை வார்த்து நம்மை வாங்கி கொண்டார் என்று சொன்னால், அந்த இரத்தத்தினுடைய, அந்த அன்பினுடைய தாற்பயம் நமக்கு விளங்க வேண்டும். ஆண்டவர் என்னை மீட்டுக்கொள்ள, பாவியாகி என்னை மீட்டுக்கொள்ள அவர் தன் மகனை அவர் பலி கொடுத்தார் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை நோக்கி கொண்டிருக்கின்ற அந்த அன்பும் அதனுடைய ஆழமும் நமக்கு விளங்க வேண்டும். இப்படியாக சுவீகரிக்கப்பட்ட நான், ஆண்டவருடைய பார்வையிலே விலையேறப் பெற்ற முத்தாக இருக்கின்ற நான், பெருமதிமிக்க புதையலாக இருக்கின்ற நான், தரந்தாழ்ந்து விட முடியாது. ஆண்டவருடைய வழிகளை நான் கைப்பற்றிக் கொள்ளுவேன். அதை பின்பற்றுவதற்கு இந்த புனிதர்களை, அவருடைய வாழ்வை, அவருடைய பரிந்துரையை நம்பி நான் அந்த பாதையிலே நடந்து செல்வேன். புனிதர்கள் எங்களுக்கு பரிந்துரை செய்கின்றவர்கள் மாத்திரமல்ல, புனிதர்கள் எங்கள் சவாலுக்கு உட்படுத்துகின்றவர்கள். எனது பரிந்துரை உனக்கு உண்டு என எப்பொழுதும் வாக்குறுதி தருகிறார்கள். அதே வேளையிலே நான் வாழ்ந்து காட்டியவற்றை வாழ்வதற்கு உனக்கு கடமை உண்டு. அதை நீ தனி மனிதனாக, சமூகமாக அதை செய்வதற்காக நமக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். புனிதர்களுடைய சமூக உறவு என்று சொல்லுகின்ற பொழுது, விண்ணகத்திலே நாங்கள் என்று ஒரு நாள் அவர்களோடு ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கின்ற பாக்கியம் மாத்திரமல்ல, அந்த உறவிலே நாங்கள் எங்களை இணைத்திருக்கின்றோம். நான் அந்தோணியாரை சார்ந்தவன், நான் செபஸ்தியாரை சார்ந்தவன், நான் மாதாவை சார்ந்தவன்,
என்று சொல்லுகின்ற பொழுது இவர்களுடைய பரிந்துரை மாத்திரமல்லாம் இவருடைய வாழ்க்கை, இவருடைய விழுமியங்கள், இவர்கள் நமக்கு சொல்லுகின்ற அந்த படிப்பினைகள் அத்தனை நம்மோடு கலந்து வர வேண்டும் அன்புள்ளவர்களே. ஆசீர்வாதங்கள் மாத்திரம் வேண்டும், ஆண்டோடைய இரக்கம் மாத்திரம் வேண்டும், ஆனால் அவருடைய கடமைகளிலே அதற்குரியவற்றை நான் செய்வதற்கு பின்னடிக்கின்றேன் என்று சொன்னால் வாழ்க்கை போராட்டமானதுதான், கடினமானதுதான். ஆண்டவரை சுவீகரித்துக் கொள்ள நாங்கள் இந்த அகிலத்தினுடைய சுக நன்மைகளை, சொகுசுகளை, சுகங்களை நாங்கள் விற்று அதை வாங்கிக் கொள்வதற்கு நமக்கு அழைப்பு இருக்கிறது, தேவை இருக்கிறது. இவர்கள் இப்படி வாழுகிறார்கள், இப்படி ஒன்று கூடுகிறார்கள், சேர்ந்து செயல்படுகிறார்கள், ஒரே சமூக கூட்டமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கத்தோலிக்கர், அவர் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள், செபஸ்தியாரனுடைய கோயிலை சுற்றி வாழுகின்ற, அவருடைய பரிந்துரையை நாடி வருகின்ற பக்தர் கூட்டமாக இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே மலையிலே இருக்கின்ற பட்டணம் போல நாங்கள் எல்லோர் கண்ணுக்கும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். உப்பாக ஒளியாக வாழ்வதற்கு நமக்கு அழைப்புண்டு. செபஸ்தியாரை பின்பற்றி நாமும் ஆண்டவருடைய வழிகளை தேடுவோம். எதிர்கொள்ளக்கூடிய நெருக்குவாரங்கள், துன்பங்கள் அத்தனையும் இந்த புனிதர்களுடைய வழியிலே நின்று நாங்கள் எதிர்கொள்வோம். ஆண்டவரை அறிக்கையிட்டு சொல்லுவோம். நமது வாழ்வு ஆண்டவரை எடுத்து காட்டுகின்ற நிறைவான, மகிழ்வான, ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வாக இருக்கும். புனிதரின் பரிந்துரை நிச்சயமாக நமக்கு, நம் குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, இளையோருக்கு, நமது மாணவர்களுக்கு, நமது குடும்பங்களுக்கு, மூத்தோருக்கு, தேவையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நிறைவாக கிடைக்கும். ஆண்டவர் சொத்தாக மதிக்கின்ற நமக்கு ஆசீர்வாதங்களை வாக்களிக்கின்றார். நமக்குரியதை நமக்கென வைத்திருப்பவர் நிறைய ஆசீர்வாதங்களால் நம்மை நிறைத்து நிற்பார். புனிதரின் பரிந்துரைகளை நம்பிக்கை கொண்ட மக்களாக எழுந்து நின்று ஆண்டவர்களை நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை விசுவாசமாக அறிக்கையிடுவோம். புனித செபஸ்டியார் ஆண்டவர் இயேசுவிலே கொண்ட நம்பிக்கைக்காக, தம்முடைய விசுவாச வாழ்வுக்காக தம்முடைய உயிரையே தியாகம் செய்தார். நாங்களும் பலவிதமான சவால்கள், போராட்டங்கள் நிறைந்த சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய விசுவாச வாழ்வையும் சாட்சிய வாழ்வையும் ஆண்டவர் நாங்கள் நல்ல முறையிலே வாழ துணை செய்ய வேண்டும் என்றும்,
எங்களுடைய குடும்பத்தின் தேவைகள், நாட்டின் தேவைகள், சமூகத்தின் தேவைகள் அனைத்தையும் நினைந்தவர்களாக நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து வரம் வேண்டுவோம். திரு அவைக்கா வேண்டி மண்டாடுவோம். திருச்சபை நீ வழங்கியுள்ள புண்ணிய செபஸ்தியாரின் விழாவினை சிறப்பிக்கின் பெரு நிகழ்ச்சியை எங்களுக்கு இன்று அளித்ததற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது திருவிழப்படி வாழ அழைக்கப்பெற்று தம் வாழ்வினை உமக்காக அர்ப்பணித்து பணி செய்யவும் திருத்தந்தை, ஆயர், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவருக்கும் செபஸ்தியாரின் வேண்டுதலுடன் கூடிய உமது அன்பும் ஆசீர்வாதமும் என்றும் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்துக்கும் மேலான ஆற்றல் கொண்டவரே இறைவா, உழைத்தும் ஊதியம் கிடைக்கவில்லை, உரிமை இருந்தும் அனுபவிக்க இயலவில்லை. எங்கள் மக்கள் விழிகளில் வடிக்கும் கண்ணீர் எப்போது நிற்கும்? கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டு வாழும் உமது நிலை எப்போது மாறும் என மனம் நொந்தாலும் மக்களின் உள்ள குமுறலுக்கு நிம்மதி என்னும் உன்னத கொடையை அளித்து மன அமைதி கொடுத்து காத்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தேவனே, எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு அன்றாடம் தருகின்ற அன்பு தெய்வமே, இவ்வுலகில் அமைதி நிலவவும் மனித உரிமைகள் மதிக்கப்படவும் பசியால் வாடும் அவல நிலையிலிருந்து மக்கள் விடுபடவும் வளங்கள் பெருகி வாழ்வில் செழித்திட வரமெல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் ஆண்டவரே, நாங்கள் நன்மை செய்வதற்கு ஏற்ற பலனை தருகின்ற இறைவா, நாம் மனதால் தூய்மையாக இருந்தும் நன்மையான விடயங்களில் அதிகம் எங்களை ஈடுபடுத்தி நடக்கவும் நன்மை செய்ய உமக்கு தடையாக இருக்கின்ற பேராசை, பொறாமை, சோம்பேறித்தனம் போன்ற தீய செயல்பாடுகளில் இருந்து எம்மை காத்து வழி நடத்தவும் வாழ்க்கையை வளப்படுத்தவும் நற்செயலை செய்யவும் மனித தைரியத்தை எமக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சற்று நேரம் எங்களுடைய கண்களை மூடி கரங்களை குவித்து அமைதியிலே எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடிக் கொள்ளுவோம். எங்களை என்று அன்பு செய்கின்ற பரலோக பிதாவே, பிள்ளைகளுக்குரிய உள்ளத்தோடும் உரிமையோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் உம்மிடத்திலே சமர்ப்பித்த எல்லா தேவைகளையும் எங்கள் உள்ளத்திலே உறைந்திருக்கின்ற எங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு எங்கள் யாவற்றையும் நீர் தாமே உமக்கு சித்தமானால் எங்கள் வாழ்வில் நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக கேட்டதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம்முடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதை அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கும் அரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து கொண்டாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறைவரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே முறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு தந்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான இருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியிலால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிகள், என்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித செபஸ்தியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன்னிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக கடவுளை அப்பா தந்தையே என கூப்பிட்டு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றுமையும் தந்துரல் திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துடைய அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. Receive it, not condemnation, but health in mind and body. இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்ற கிறிஸ்து. இவருடைய திருப்பந்திக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் எங்களை காத்து எங்களுக்கு நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென்.
என்னை பின்பற்ற விரும்புகின்றவர் தம்மையே துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திரு உணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். மறை சாட்சியான புனித செபஸ்தியார் என்னும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ, அதே மன வலிமையை நாங்களும் அடைந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் ஆசியிலும் சென்று வாழுங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே உங்கள் எல்லோருக்கும் புனித செபஸ்தியாருடைய அருள் ஆசீர் கிடைக்க திருநாளிலே உங்களை வாழ்த்தி எங்களுடைய சுபங்கள் அனைத்தையும் உங்களுக்காக இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய திருநாள் திருப்பலியை ஒப்புக்கொடுக்க இங்கே வருகை தந்த யாழ் அமலமரி தியாகிகளுடைய மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயந்தன் பச்சேக் அடிகளாருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக அழகான ஒரு மறையுரையை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அவருக்கு நமது நன்றிகள். கடந்த 9 நாட்களாக இந்த திருவிழாவுக்காக நம்மோடு இணைந்திருந்து ஆழமான மறையுரைகளை வழங்கிய அமலமரி தியாகிகள் சபையின் அருட்தந்தை ஜூட் கரோஃப் அடிகளாருக்கு இந்த நேரத்திலே அது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் வழிபாட்டோடு மட்டும் மறைவுரையோடு இங்கே வழிபாடையும் நெறிப்படுத்தி பாடர் குழாமினரை வழிபாட்டுக்கு ஏற்ற முறையில் நெறிப்படுத்தி கொண்டிருந்தார். அவருக்கு நமது விசேட நன்றிகள். இங்கே இந்த பலியிலே நேற்றும் இன்றும் இணைந்திருக்கின்ற அருட்தந்தையர்களுக்கு நமது நன்றி. அருட்தந்தை துஷ்யந்தன், அருட்தந்தை ஜி.சி. ரொஹான் மற்றும் நம்முடைய பேராலய பங்கின் உதவி பங்கு தந்தையர்கள், இங்கே வந்து சமூகம் கொடுத்திருக்கிற அருட் சகோதரிகள் அனைவருக்கும் இன்றைய நாளிலே நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, சில வருடங்களுக்கு முன்னர் ரோமாபுரியிலே இதே நாள் ஜனவரி 20ஆம் தேதி நிற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. புனித செபஸ்தியாருடைய கல்லறை அதற்கு மேலே கட்டப்பட்டிருக்கிற பேராலயத்திலே நின்றேன். அந்த அவருடைய கல்லறை மலை குகைக்குள்ளே அன்றைய காலகட்டத்திலே அங்கே அடக்கம் மலை குகைகளுக்குள்ளே தான் வைக்கப்படுகிறது. கலாபனை காலம் அந்த நேரத்திலே வேத கலாபனையின் பொருட்டு மறைசாட்சிகளாக மடிக்கிறவர்கள் வரிசையிலே புனித செபஸ்தியாருடைய அவர் முதன்மை பெறுகின்றார். அவருடைய கல்லறை அடிகளே எழுதப்பட்டிருக்கிறது, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று. அங்கிருந்துதான் இந்த மன்றாட்டு மாலைகள் சுப பிரார்த்தனைகள் எல்லாம் துவங்கியது. அங்கிருந்துதான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று. நெருக்கடி இந்த காலத்தினூடாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வேண்டுதல் எங்களுக்காக பரிந்து பேச அவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். இன்று அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழாவுக்காக புனித செபஸ்தியார் ஆலயத்தின் சேர்ந்தவர்கள் தன்னார்வத்தோடு இதற்கான பல்வேறு முயற்சிகளை செய்திருக்கிறீர்கள். அழகுபடுத்தி அலங்கரித்து அனைத்து வேலைகளையும் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளோடு ஒலிபெருக்கிகளை பாவனைகளை கட்டுப்படுத்தி நாங்கள் இந்த விழாவை கொண்டாட நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்புக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நமது ஆலய அருட்பணி சபையினுடைய செயலாளர் நன்றி உரையை வழங்குவார்.
என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். எம் பாதுகாவலராம் புனித செபஸ்டியார் திருவிழாவில் கொண்டாட சீரான கலநிலையை தந்துதவிய இறைவனுக்கு முதற்கண் நன்றிகள். இன்றைய நாள் திருவிழா திருப்பலியை ஒப்புக் கொடுத்த அமலமறை தியாய்கள் சபை மாகாண முதல்வரான ஜெயந்தன் பச்சை அடிகளாருக்கும் அவரோடு இணைந்து திருவிழா திருப்பலியில் பங்காற்றிய அருட்தந்தையர்களுக்கும் எமது நன்றிகள். மேலும் நேற்றைய நாள் நற்கருணை பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றிய ஆசீர்வதித்த குருநகர் பங்கு தந்தை ஜாவேஸ் அடிகளாருக்கும் அவரோடு இணைந்து திருப்பலியில் பங்காற்றிய அனைத்து குருக்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் எமது உள்ளங்கணிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நவநாள் காலங்களில் எம்மை ஆன்மீக வழியில் நெறிப்படுத்தி வழிபாடுகளை சிறப்பித்த அருட்தந்தை ஜூட் கரோஃப் அமலமறை தியாய்கள் சபை அடிகளாருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மற்றும் திருவிழா காலங்களில் எம்மோடு தோள் நின்று எமக்கு வழிகளில் உதவி புரிந்த எம் பங்கு தந்தை ஜெரோம் செல்வநாயகம் அடிகளாருக்கும் உதவி பங்கு தந்தையர்களுக்கும் மற்றும் அருட்சகோதரிகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் வழிபாடுகளை சிறப்பித்த பாடர் குழாமினர், பக்கவாத்தியம் இசைத்தவர்கள் மற்றும் பீடப்பணியாளர்கள், வழிபாட்டு குழுவினர்கள், திருப்பண்ட காப்பாளர்களுக்கும் எமது நன்றிகள். ஒளி அமைப்பு செய்தவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் வீதிகளை துப்புரவு செய்த யாழ் மாநகர சபை ஊழியர்களுக்கும் எமது நன்றிகள். இன்னுமாக வெளிநாடுகளில் இருந்து பணமாகவும் பொருளாகவும் தங்கள் அன்பளிப்பு வழங்கியவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் யாருக்காவது நன்றிகள் சொல்ல தவறியிருப்பின் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நோய் நொடி நீக்க வல்லவரே
புகழினை